இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இந்த 5 ரதாஸ் 5 ரதங்கள் அப்படின்னு என்னமோ இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை மகாபலிபுரத்துக்கு. ரொம்ப வருஷம் முன்னாடி சின்ன வயசில் வந்தால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ 5 ரதாஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு 5 ரதாஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு காட்டுறேன். நடக்கிற வழியில் பசிக்குமேன்றதுக்காக நெல்லிக்காவும் மாங்காவும் வாங்கிக்கிட்டேன். அதில் அந்த உப்பு மிளகா போட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல், அப்படி ஒரு சுவை. சரி, இந்த 5 ரதங்களுடைய வரலாற்றுக்கு வந்தோன்னா, இது நரசிம்மவர்ம பல்லவன் அவருடைய காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்ட் செஞ்சுருக்காங்க. இது வந்து 630லேருந்து 668வது வருஷம் அந்த காலகட்டத்தில் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல். அது ஏன்னு சொன்னால், இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி கல் மேலே கல் வச்சு கட்டப்பட்டது கிடையாது. அந்த மலையை கொடாஞ்சு உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. இந்த 5 ரதங்களும் வந்து பஞ்சபாண்டவர்கள் அவங்களுடைய ரதங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல என் பின்னாடி நீங்கள் பார்த்தது வந்து திரௌபதி ரதம். இது வந்து அர்ஜுன ரதம். பீம ரதம் வந்து இருக்கிற ரதங்கள்லேயே பெருசு. அது வந்து லென்த் வைஸ் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர். எத்தனை டன் இருக்குன்னே தெரில இந்த மலை. அதை குடஞ்சி அவ்வளோ அருமையான ஒரு வேலைப்பாடுகள். அதுக்குள்ளவே நம்ம உள்ளே நுழையிற மாதிரி இந்த குகை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். நிறைய பேர் இந்த பில்லர்ஸ் கிட்டலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பில்லரில் கூட அவ்வளோ என்கிரேவிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க, டிசைன்லாம். அது யாழியா சிங்கமானு எனக்கு சொல்ல தெரியல. அதே மாதிரி இது வந்து நகுலன் சகாதேவன். இந்த ரதங்கள்லேயே இதுதான் ஸ்மாலஸ்ட்டு, சின்ன ரதம் இது தான். இது பக்கத்தில் ஒரு யானையோட சிலை ஒன்று என்கிரேவிங் பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோவில் எடுக்கலை சரியா. இது வந்து பீம ரதத்தோட அந்த ஃபுல் சைடு வியூ. அதுக்கப்புறம் இது வந்து தர்மராஜாவுடைய ரதம். இந்த எல்லா ரதத்துலேயுமே ஹைட் அதிகமாக இருக்கிறது வந்து தர்மராஜா. இதுதான். இது வந்து தர்மராஜாவுடைய ரதத்தை ரிசம்பிள் பண்ணி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ரதங்கள்லேயே இதுக்கு மட்டும்தான் வாசல் கிடையாது. மற்ற எல்லா ரதங்களுக்குமே வந்து வாசல் இருக்கும். இந்த தர்மராஜாவுடைய ரதத்துக்கு மட்டும் வாசல் கிடையாது உள்ளே போகிறதுக்கு. அது ஏன் அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கலாம் தெரியல. அண்டு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட் ஒர்க்கு. எப்படி அந்த அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி டூல்ஸ் இல்லாமல் இவ்வளோ பர்ஃபெக்டாக அலைண்டாக இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பிரமிக்க வைக்குது நினைக்கும் போதே. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய நந்தி ஒன்று நெக்ஸ்ட்டு. அது வந்து இதுக்கு ரைட் சைட்லேயே இருக்கும். அந்த பக்கம் எப்படி யானையோட சிலை இருக்கும், இந்த பக்கம் நந்தியோடைய சிலை. ஸோ இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் 5 ரதங்கள் நாங்கள் பார்த்தது. அடுத்து வேறு எங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.